ஸோ மனம் அப்படிங்கிறது ஒரு செல்ஃபோன் நம்ம வாங்குகிறோம், தூக்கி போட்டால் உடஞ்சி போகும், மூளை அடிபட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் அதோடைய ஃபங்க்ஷன் அது நல்லா திறம்பட ஒர்க் பண்ணும்போது ஒரு மனிதன் எதையோ ஒரு லெவலில் டச் பண்ணிடுறாங்க. ஒரு மியூசிஷியனாகவோ, ஒரு சினி ஸ்டாராகவோ, இல்லை ஒரு பொலிட்டீஷியனாகவோ, இல்லை ஒரு சிறந்த சயின்டிஃபிக் அறிஞனாகவோ எங்கேயோ போகிறாங்க. அந்த மூளையுடைய பெஸ்ட் யூட்டிலிட்டி எடுத்து அழகாக அந்த உலகத்தில் வேறு லெவலில் டச் பண்ணுறாங்க. நம்மளும் அந்த மூளையுடைய ஒரு செல்ஃபோன் நம்ம மூளைனா அந்த செல்ஃபோனுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆகிய மனம், அதுக்கு பல விஷயங்கள் பண்ண தெரியும். ஒரு செல்ஃபோனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னது? நம்ம வீடியோ பார்க்கலாம், நியூஸ் பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கலாம், ஜூம் கால் போகலாம். ஸோ இன்னும் எத்தனையோ அதில் கேம்ஸ் விளையாடலாம், இன்னும் எத்தனையோ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. எல்லோரும் அவங்களுடைய செல்ஃபோனில் ஒரு 10% யூஸ் பண்ணாங்கன்னா பெருசு.